நாளைக்கு அப்புறம் வந்து நிறைய புதுமுகங்களை நாங்கள் பார்க்குறோம். ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான இந்த மீட்டிங்கை தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா ஒரு மழை மட்டுமல்ல, இது எதோட கூடிய மழை, இதில் புயலை தாண்டி சரியா ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும். இவ்வளவுக்கு நம்ம வந்து இந்த ஒரு சூழ்நிலையிலேருந்து நம்ம அடுத்த ஒரு லெவலுக்கு போகணுன்ற அந்த சிந்தனையோடு வந்திருக்கேன். உங்களுடைய எல்லாருக்கும் முதல்ல வந்து என்னுடைய பாராட்டுதல்களையும் கைத்தட்டுகளையும் நான் மதிக்க பேசும்போது கூட சொன்னேன் எவ்வளோ பேர் வந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. நாங்கள் ஒரு 30 பேர் எதிர்பார்த்தோம், கிட்டத்தட்ட 20 பேர் வந்துட்டாங்க. ஸோ இது வந்து நல்ல ஸ்ட்ரென்த்து தான். நான் என்ன சொன்னேன்னு சொன்னால் எவ்வளோ பேர் வந்துருக்காங்கன்னு சொல்லி கேட்கும்போது 20 பேர் வந்துருக்காங்கன்னு சொன்னேன். இந்த நான் ஒரு இதாக சொன்னேன், இந்த 20 பேரையும் சரிங்களா அடுத்த 3 மாதத்துக்குள்ள ஒவ்வொருத்தவங்களையும் 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க வச்சுக்கணும். ப்ராஜெக்ட் மூலியமா ஒவ்வொருத்தவங்களையும் 10 லட்சம் ரூபாய் மினிமமா சொன்னேன், மினிமமா 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க வச்சிடணும். ஸோ அதுக்காக நம்ம என்ன செய்யணும், அவங்களுக்கு என்ன வேணும், அவங்களுக்கு என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் அவங்க வந்து ஃபீல்டில் இது பண்ணுறாங்க, ஃபேஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் எந்த அளவுக்கு ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்றத ஃபுல்லாகவே வந்து அவங்க கண்டினியூவாக ஃபாலோ பண்ணி, ஏன்னா இது நம்மளுடைய இந்த இந்த நீங்கள் வந்து நீங்கள் பாருங்க, இது உண்மையாலுமே வந்து நான் உங்களுக்குலாம் வந்து மிகப்பெரிய ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு சூழலில் வந்து இவ்வளோ நிறைய பேர் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லி காலையில் சிஎம் சொல்லிட்டாங்க, பார்த்தீங்களா இல்லைங்களா? ஆமாம், பசங்களுக்கு நீங்கள் வந்து சிஎம்முடைய இதில் வந்து நீங்கள் தினங்கள் பார்த்துருந்தீங்கன்னா சிஎம் வந்து அனாவசியமாக யாரும் வீட்டை விட்டு வெளியே போகாதீங்க அப்படின்னு சொல்லி அதையும் தாண்டி வந்துருக்கோம் சொன்னால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 20 பேர் எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா பணம் சம்பாதிக்க கூட பாக்கியம் செய்திருக்குன்னு சொல்லுவாங்க, பணம் சம்பாதிப்பது கூட பாக்கியம் செஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய பலன் உண்டு. ஏன்னா ஒவ்வொரு நீங்கள் என்ன அளவுக்கு நீங்கள் ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்களோ, ஒரு ஸ்டெப் எடுத்தீங்கன்னா சக்ஸஸோடைய ஃபார்முலாவே தான். நம்ம ஒரு சக்ஸஸ் நோக்கி ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சோம்னா சக்ஸஸ் வந்து நம்மளை 2 ஸ்டெப் எடுத்து வைக்கணும் நம்ம நோக்கி. இதுதான் வந்து ஜென்ரல் ஃபார்முலா. ஸோ இப்போ நம்ம ஒரு அதாவது சொல்லுவாங்க, முன்கை நின்றால் முழுங்கை, முன்கை நில்லும் போது ஆட்டோமேட்டிக்காக முழுங்கை நில்லுது இல்லைங்களா? ஸோ இதுதான் இப்போ இது இந்த சொல்லுவாங்க இல்லையா, அந்த கூடி பொழிகின்ற மேகம் மாதிரி இருக்கும், கூடி கலைகின்ற காக்கா கூட்டம் மாதிரி இல்லாமல் கூடி பொழிகின்ற மேகங்களாக சேர்றது தான் வந்து மிகப்பெரிய ஒரு மழையை உருவாக்குது. ஸோ இப்போ இங்கே ஒவ்வொருத்தவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக நான் வந்து சிங்கிளாக தான் வந்திருக்கேன்லாம் நினைக்காதீங்க. நீங்கள் இன்னைக்கு நினைச்சா கூட நீங்கள் ஒரு லீடராக கன்வெர்ட் பண்ணக்கூடிய எல்லா கெப்பாசிட்டியும் உங்கள்கிட்ட இருக்கு. ஏன்னா மனிதன் பிறக்கும் பொழுது இங்கே வந்து வெற்றியாளர்களாக தான் பிறக்கும். தாயுடைய கர்ப்பப்பைக்கு போகக்கூடிய அணுக்கள்ல 5 லட்சம் கவுண்டிங் உள்ள போகுது. ஸோ 5 லட்சத்துலேயே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் முந்திக்கிட்டு ஒரு அணு போய் அந்த முட்டைக்குள்ள போந்துடும் சரிங்களா? இதான் சயின்ஸ். அந்த அந்த உற்பத்தி ஆகிற அந்த குழந்தை தான் இந்த பூமிக்கு வராங்க. மிச்சம் கிட்டத்தட்ட 4,99,999 பேர் அங்கேயே தோற்று போய் இறந்து போயிடுறாங்க. அப்போ நம்ம பிறக்கும் பொழுது 5 லட்சத்தில் ஒரு வருஷம் 1000ல் ஒரு வருஷம் சொன்னாங்க, அதெல்லாம் கிடையாது. நம்ம வந்து கிட்டத்தட்ட 5 லட்சத்தில் வேற ஜெயிச்சுட்டு நம்ம பிறந்திருக்கோம் அந்த பூமியில. ஸோ பூமியில வந்து நம்ம வந்து ஜெயிச்சுட்டு இங்கே வந்து தோக்கிறதுன்ற வேலையே இல்லை. நம்மளுடைய சக்சஸ் பூராமே ஏற்கனவே இங்கே பதிவு பண்ணப்பட்டிருக்கு. அதே மாதிரி இங்கே தான் இருக்கு. நம்மளுடைய வேலை என்னன்னா அந்த சக்சஸை தேடுற வேலை மட்டும்தான். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. ஒரு விஷயத்தை அடையிறதுக்கு எத்தனை பிளாட்ஃபார்ம் நம்ம போய் பார்க்குறோம், புத்தகங்களை பார்க்குறோம், டிவியில் பார்க்குறோம், அதே மாதிரி நெட்டில் பார்க்குறோம், அப்படி ஒவ்வொரு விஷயங்களை யூடியூப்ல பார்க்குறோம். அப்படி இருக்குங்களா, நம்ம ஒரு விஷயத்தை அடையிறதுக்கு அப்படியே இத்தனை பிளாட்ஃபார்ம் இருக்கு இல்லையா? அதே மாதிரி நம்மளுடைய தேவைகளையும் நம்மளுடைய போதுமானதற்கு அதிகமாக, அதுதான் முக்கியம். இங்கே எல்லாத்துக்குமே போதுமானது இருக்கு அப்படின்னு சொன்னால் அதான் நம்ம உயிரோட இருக்கோம். போதுமானது இருக்கு, ஆனால் அது 10 அப்படின்னு சொன்னால் 10.
அப்போ போதுமானதுக்கு அதிகமாக யாருக்கு தேவை இருக்கோ அவர்கள் தான் இந்த மாதிரி தேடி வருவாங்க. ஸோ இப்போ அவர்கள் பூரா அடைவதற்குரிய அனைத்து வழிகளுமே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணிகிட்டே இருக்கோம். இப்போ நமது நிறுவனத்து சார்பில் வந்து jprhomesandplots.com www.jprhomesandplots.comன்ற ஒரு வெப்சைட் வந்து ப்ராப்பராக நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து மதிசார் ஒரு 2 நிமிஷம் பேசுவார். அதுக்கப்புறம் நான் திரும்புவேன். தேங்க்யூ.